அங்க நியூயார்க்ல லாகுவார்டியாங்கிறதுல 680 ஏக்கர்ல தான் ஏர்போர்ட். 680 ஏக்கர்ல. நல்லா கவனிங்க, சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதிதான், 680 ஏக்கர். 3,35,00,000 பேர் பயணிச்சு போய் இறங்குறான். 967 விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது. அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல. ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும். ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கு. வாஷிங்டன்ல ரீகன் நேஷனல் விண்ணூர்தி நிலையம்னு இருக்கு. அதுல 861 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. 861 ஏக்கர்ல அதுல 2,63,00,000 பேர் ஏறி போய் இறங்குறாங்க. அதுல 812 விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது, ஒரு இடையூறும் இல்ல. ஜப்பான்ல புகோகால அங்க இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல 877 ஏக்கர்ல தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு. அங்க 2,68,00,000 பேர் பயணிக்கிறான், எந்த இடையூறு இல்ல. 500 விண்ணூர்தி வானூர்தி ஏறி இறங்கி பறந்துருது, ஒரு ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனால் இவன் 1301 ஏக்கர்ல வச்சுக்கிட்டு 428 விண்ணூர்தி ஏறி இறக்குறது. இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பரந்தூர்ல கட்டட்டும், 20,000 கோடி முதலீடுங்கிறாங்க. 26ல 26ல முடிப்பா, 26ல தொடங்கி 28ல முடிப்பேன்னு இருக்காங்க. சரி கட்டட்டும். ஆனால் பறக்க போற வானூர்தி யாருது?